வணக்கம். இன்றைக்கி பேக் பண்ண போகிறது கச்சா பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் கச்சா பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 2 கப்பு மலைக்கட்டை கச்சா, அதாவது கச்சாங்கத்தானா. இதை நான் என்ன செஞ்சுருக்கேன், எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு தோலை உரிச்சிட்டு மிஷினில் பிளெண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி செய்யுங்க. 2 கப்பு ஐசிங் சுகர் 3/4 கப்பு, சோள எண்ணெய் 1 கப்பு. பிஸ்கட் மேலே வைக்கிறதுக்கு அலங்கரிப்புக்கு நான் வறுத்து வச்சுருக்கேன் மலைக்கட்டை கச்சா தேவையான அளவு. ஓகேவா, இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் 3 கப்பு மாவு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். கோதுமை மாவு, ஓகேவா. அடுத்தது நான் சீனி ஐசிங் சுகர் பாய்க்கிறேன். நீங்கள் நார்மல் சீனி கூட பாய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இதை சேர்த்துக்குங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த கச்சா அரைச்சி வச்ச மலைக்கட்டை கச்சானை இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் போட்டுருங்க. 2 கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். கணக்காக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கச்சா இந்த சீனி மாவெல்லாம் கணக்காக மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம விளையிறப்ப சரியாக வரும். ஏன்னா நம்ம சோள எண்ணெய் ஊற்றி தான் நம்ம விளைய போகிறோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சோள எண்ணெய் எடுத்துருக்கோம். அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சிம்பிளான ரெசிபி ஜாமா தான், பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிறதே வச்சு வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ கரண்டியில் மிக்ஸ் பண்ண அது கிராஸாக வரும். அதனால நம்ம கையில் மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்துக்குங்க, ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிள்ளைங்க. அளவுக்கு மீறி ஊற்றிட்டிங்களா ரொம்ப எண்ணெய் ஆயிரும். நல்லா கணக்காக ஊற்றி பிள்ளைங்க. ஓகேவா, நான் 1 கப்பு எடுத்திருக்கேன் எண்ணெய், சோள எண்ணெய். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழிஞ்சிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். எந்த அளவுக்கு கணக்காக பிஸ்கட் நல்லா செய்கிற அளவுக்கு கணக்காக நீங்கள் செய்ய வேண்டியதான். ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க, கணக்காக இருக்கும். ஓகேவா, பாருங்கள். நான் 1 கப்பு சோள எண்ணெய் எடுத்தேன். அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டேன் பாருங்க. அப்படி உங்கள்கிட்ட சோள எண்ணெய் இல்லைன்னு சொன்னாக்கா வீட்டில் வேறு எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் நார்மலான எண்ணெய் கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா, பாருங்கள் நல்லா பிழிஞ்சிட்டேன். இது ஒன்றும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஜாமான்லாம் ரொம்ப வராது. அதனால் கணக்காக நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ஓகேவா, இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாருங்கள் கையில் ஒட்டலை, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, இது என்ன செய்யணும், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி பிஸ்கட் செய்யணும்.
நம்ம வந்து இப்போ பிஸ்கட் மேலே வந்து ஒரு மஞ்சள் கலர் நம்ம வந்து தடவணும். ஆனால் முட்டை பாய்க்கிறவங்க வந்து கரு போட்டு மஞ்சள் கலர் போட்டு செய்வாங்க. ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, பட்டரை வந்து நல்லா உருக்கிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பால், அப்புறம் வந்து மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன். இதை வந்து அப்படி மேலே தடவுறதுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கணக்காக வரும். ஓகேவா, இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து பிஸ்கட் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து பிஸ்கட் வந்து நம்ம இந்த கரண்டியில் செய்ய போகிறோம். சரிங்களா, இந்த கரண்டி ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும், எதுக்கு நான் இந்த மாதிரி என்னோடய டிப்ஸ் இது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே அளவு வரும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் போட்டு இப்படி அமுக்கிடுங்க. சரிங்களா, அப்படி அமுக்கிட்டிங்களா, ஓகேங்களா, அப்படி அமுக்கிட்டு நம்ம கணக்காக எடுத்துட்டோமா, ஓகேவா, பாருங்கள், ஓகேவா, இந்த மாதிரி வரும். அப்போ மேலே கச்சா வைக்கிறப்ப நீங்கள் அமுக்குனீங்களா கணக்காக இறங்கும். இதே மாதிரி துஷாக செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்தது செய்யலாம். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த மூடியை வந்து உள்ளுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டுட்டிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னாக்கா சம அளவு வரும் பிஸ்கெட்டு. சரிங்களா, அப்போ தனித்தனியாக எடுத்து செஞ்சிங்களா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் வச்சு செஞ்சிங்களா சம அளவு கணக்காக வரும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வாங்க. அமுத்தி விட்டுட்டு அப்படியே கணக்காக செய்யுங்க, வரும். இதுதான் வசதியானது சின்னாங்கு பிஸ்கட் செய்கிறதுல. நீங்கள் உருண்டை போட்டு வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி அது மேலே கச்சா வச்சு அமுக்கணும்னு. இப்போ இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் கச்சா பிஸ்கட்டு செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம மேலே வந்து கச்சா எப்படி வைக்கணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம கச்சா ஏற்கனவே வறுத்து வச்ச கச்சா டப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றையே பிடிச்சிக்கங்க. இப்போ வைக்கிறப்ப வந்து நீங்கள் லேசாக அமுத்தி விடுங்க. ஓகேவா, அப்படியே போட்டுட்டு இப்படியே அமுத்தி விடுங்க. அப்படியே துருசாக அந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க. உருண்டை போட்ட கையோடு அப்படியே அமுக்கக்கூடாது. உருண்டை போட்டு கச்சா மேலே வச்சு தான் அமுக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்கட் பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், பிஸ்கட் மேலே எல்லாம் கச்சா வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பட்டரை வந்து உருக்கி வச்சோம்ல, அது உள்ளே வந்து கொஞ்சோண்டு பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலரு, இது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே தடணும்னு சொன்னாக்கா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது துருசாக தடவிட்டே வாங்க. ஓகேவா, அப்படியே தொடர்ந்து அப்படியே தடவிட்டே வாங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி அந்த கலரை வந்து மேலே அப்படியே தடவியாச்சு, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம பேக்கிங் பண்ணலாம். பேக்கிங் பண்ணுறதுக்கு 160 செல்சியஸு 15 நிமிஷம் வைங்க, கணக்காக இருக்கும். ஓகேவா, இப்போ 5 நிமிஷம் அவனை வந்து சூடாக்கி வச்சுருக்கேன். சூடு ஏறிச்சு அவனு. இப்போ நம்ம வந்து இந்த கச்சா பிஸ்கட்டை உள்ளுக்கு வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க, அப்படி 160 செல்சியஸ். ஓகேவா, இப்போ 15 நிமிஷம் ஆச்சு, நம்ம எடுப்போம். ஓகேவா, பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா மேலே பாருங்கள், அப்படியே மஞ்சள் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுவையான கச்சா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.